Hello everyone. So welcome to the part 3 video of questions from the alternating current. பாருங்க, we'll start with 2018ல வந்தது. An inductor of 20 millihenry, அதோட inductance L value கொடுத்திருக்காங்க, and capacitor capacitance value 100 microfarad and a resistor 50 ohms R value நம்ம கிட்ட இருக்கா, are connected in series. இதனது series LCR circuit to a source of EMF. அதோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ V is equal to எப்படி இருக்கும்? V is equal to V0 sin omega t. அப்படிதானா? கம்பேர் பண்ண வச்சுக்கோங்க. V0 எவ்வளவு வருது? 10 வருது. ஸோ நம்ம SI யூனிட் எடுத்து it is what volt. ஒமேகா எவ்வளவு வருது பாருங்க, 314. இதை ஒமேகா. SI யூனிட் சொன்னா எவ்வளவு பர் செகண்ட் வரும். இங்க நமக்கு வேண்டியது என்ன? பவர் லாஸ் இந்த சர்க்யூட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரி பாருங்க, பவர் லாஸ் சொன்னா என்ன? வாட் இஸ் த பவர் லாஸ்? ஒரு ஏசி இதுல வாட் இஸ் த பவர் லாஸ் ஃபார்முலா? இஸ் ஈக்குவல் டு வாட்? VRMS இன்டு IRMS இன்டு cos phi. அதுதானா? இப்போ V0 எவ்வளவு? 10. அப்போ VRMS எவ்வளவு? இட் வில் பி வாட்? V0 by root 2 தானா? ஸோ 10 by root 2 இதான் VRMS. இங்க பாருங்க, IRMS க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? we can write it as what? VRMS by Z ன்னு சொல்லிட்டு. Series LCR ல what is the power factor? cos phi value it will be what? R by Z தானா? இங்க VRMS into VRMS ன்னு சொன்னா VRMS the square, Z into Z ன்னு சொன்னா Z square. பாருங்க, VRMS divide by Z the whole square into R. இதுதான் பவர் லாஸ். இப்போ இதுல நம்ம கிட்ட என்ன இருக்கா? what are the things that we are having? பாருங்க, என்ன இருக்கு நம்ம கிட்ட? we are having VRMS இருக்கா, R வேல்யூ நம்ம கிட்ட இருக்கா. R எவ்வளவு? ஸ்ட்ரைட்டா இங்கே கொடுத்திருக்காங்க 50 ன்னு சொல்லிட்டு. பட் Z நமக்கு வேணும். Z ஓட வேல்யூ தெரிஞ்சதா we will be able to simplify. ஓகே, இங்க என்ன தெரியுமா? first we will try to calculate the Z value. என்ன? first we will try to calculate the Z ஓட வேல்யூ. இங்க பாருங்க, ஒமேகா எவ்வளவு? 2 pi into frequency தானா? அதோட வேல்யூ எவ்வளவு? 314 ன்னு சொல்றாங்க. எல்லாம் நம்ம SI யூனிட் தான் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ what is the inductive reactance எவ்வளவு? it will be what? omega into L. so omega எவ்வளவு? 314 into L எவ்வளவு பாருங்க? 20 millihenry means 20 into 10 power minus 3. SI யூனிட் தான் வரும். ஏன்னா XL ஆகட்டும் XC ஆகட்டும் அதோட SI யூனிட் எவ்வளவு? ohms தான். XC எவ்வளவு பாருங்க? what is XC ஓட வேல்யூ? 1 by omega C. 1 by 314 into C எவ்வளவு பாருங்க? 100 microfarad. மைக்ரோன்னு சொன்னா எவ்வளவு? 110 power minus 6. ஓகேவா? R ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. R எவ்வளவு? 50 ohms. இதுல இருந்து we have to conclude what? Z value. Z value எப்படி வரும் நமக்கு? Z is equal to what? net impedance. Series LCR net impedance value and it is what? root of XL minus XC the square plus R square. இதுதானா? இந்த நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் XL நம்ம கிட்ட இருக்கா, XCயும் நம்ம கிட்ட இருக்கா, R இருக்கா. இது நம்ம அதுக்குள்ள போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வச்சுக்கோங்க. இது நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரி வரும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த பவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவான கால்குலேஷன்ஸ் வரும். இது நம்ம கால்குலேட் பண்ண வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி நமக்கு ஒரு 56 ohms அப்படி வரும். இதனுடைய Z வேல்யூ. Z நம்ம கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன? இன்னும் முடியல. what is it? we have to calculate what is the power loss, right? அதுக்கு என்ன? what is the expression? VRMS by Z whole square into R. இங்க பாருங்க, VRMS எவ்வளவு? 10 by root 2. so power loss அப்படின்னு சொன்னா என்னது? what is it? VRMS 10 by root 2 by Z. Z எவ்வளவு? 56 whole square வரும் into R. R எவ்வளவு? 50. so பாருங்க, 100 by 2 into 56 into 56 into 50 வரும். இது நம்ம approximately நம்ம simplify பண்ண வச்சுக்கோங்க. எவ்வளவு வருது பாருங்க? it will be coming close to what? 0.79 மாதிரி வரும். ஏன்னா everything is in SI unit தானா? so கண்டிப்பா என்ன? power loss also will be in SI unit தான் வரும், which is what? WADT watt. okay, so இந்த ப்ராப்ளம் மட்டும் we will have to do some more என்ன சொல்றது, அந்த calculation steps பண்ண மாதிரி வரும். எஸ்பெஷலி இந்த ஏசி ஃபுல்லாவே நம்ம எடுத்தா பர்டிகுலர்லி இந்த பவர் ஃபேக்டர் எங்க நமக்கு அந்த பவர் ஃபேக்டர் ஏன்னா பவர் ஃபேக்டர் கால்குலேஷன்ல நெட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ண மாதிரி வரும்.
அந்த ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அங்கே தான் நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கேல்குலேஷன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆக போகிறது. ஓகேவா? ஸோ என்ன ஃபைனல் என்ன வருது பாருங்க. வாட் இஸ் இட்? ஆப்ஷன் ஏ விச் இஸ் 0.79. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு 2016 வந்தது, பேப்பர் 2. என்ன? வாட் இஸ் இட்? த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ். என்ன? வாட் இஸ் த திங்? விஆர் வேல்யூ எவ்வளோ? 80 வோல்ட். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? விசி எவ்வளோ? 40 வோல்ட். அதுக்கப்புறம் விஎல் எவ்வளோ? 100 வோல்ட். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? they are giving us what? the potential difference across the resistance, அதுக்கப்புறம் capacitance, அதுக்கப்புறம் inductance. ஓகேவா? respectively series LCR. see LCR series சொன்னா if you look at அந்த காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கும். இங்கே ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பட் they are saying LCR circuit அப்படின்னு சொன்னால் நீட் லெவலில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது என்ன தெரியுமா? சீரிஸ் எல்சிஆர் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து தேர் ஆஸ்கிங் அஸ் வாட் இஸ் த பவர் ஃபேக்டர். நீங்கள் பாருங்கள், தேர் இந்த சீரிஸ் எல்சிஆர் ரைட். அப்போ என்ன? தி பவர் ஃபேக்டர்னு சொன்னால் எவ்வளோ? பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு வாட்? காஸ் ஃபை தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஜெட் வரும். பவர் ஃபேக்டரோட வேல்யூ என்ன? ஆர் பை ஜெட். இது என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள். ஸோ ஆர் பை ரூட் ஆஃப் என்ன? XL minus XC the square plus R square. But இங்க பாத்தீங்கன்னா they are not giving us the values of these resistance ஆகட்டும், அந்த மாதிரி inductive reactance ஆகட்டும், capacitive reactance, இந்த values நம்ம கொடுக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? they are giving us the values of potential difference across these things. இங்க பாருங்க, இது நம்ம அப்படியே நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் கரண்ட், ஏன்னா சீரிஸ் எல்சிஆர் சொன்னா எல்லாத்துலேயும் ஒரே கரண்ட் வேல்யூ தான் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஐ வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கரண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணது நியூமரேட்டரில் பாருங்க, ஐ இன்டூ ஆர்னு சொன்னா தட் இஸ் விஆரோட வேல்யூ. இங்கே ஐ உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்க, அது என்னது? இட் பிகம் ஸ்கொயர் ஆகிடும். ஐ நம்ம உள்ளே எடுத்து போனால் இட் பிகம் வாட்? ஸ்கொயர். இங்கே பாருங்க, ஒரு டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ண மாதிரி வரும். இங்கே என்னது? ஐ இன்டூ எக்ஸ்எல், ஐ இன்டூ எக்ஸ்எல்னு சொன்னா விஎல், ஐ இன்டு எக்ஸ்ன்னு சொன்னா விசி. அந்த மாதிரி ஐ இன்டு ஆர், அது என்னது? ஸ்கொயர் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நமக்கு என்ன? அந்த பவர் ஃபேக்டரோட எக்ஸ்பிரஷன் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு வாட்? த ஃபார்முலா விச் இஸ் இன்வால்விங் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தீஸ் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், அந்த மாதிரி இண்டக்டர். ஸோ நம்ம அந்த ஆர் பை ஜெட் அந்த ஃபார்முலா நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னு சொன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன? வில் யூஸ் திஸ் பர்டிகுலர் ரிலேஷன். இது என்னது? திஸ் இஸ் த ரிலேஷன் வேர் வி ஹேவ் டு யூஸ் தி பொட்டன்ஷியல்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ். இங்க பாருங்க, விஆர் எவ்வளோ? 80 பை ரூட் ஆஃப் விஎல் மைனஸ் விசி. இங்க பாருங்க, விஎல் எவ்வளோ? 100 மைனஸ் விசின்னு சொன்னா 40 எடுத்தா 60 வரும். 60 ஸ்கொயர் பிளஸ் இது 80 ஸ்கொயர். 60 ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர்னு சொன்னா எவ்வளோ? வாட் இஸ் இட்? 60 ஸ்கொயர் எவ்வளவு? 3600. 80 ஸ்கொயர் எவ்வளோ? 6400. ஆட் பண்ணா 10000 ஆடும், which is what? ரூட் குள்ள 10000 இருந்தா what is it? 100. 80 by 100 சொன்னா எவ்வளோ? 0.8 தானே? பாருங்க, ஒன்றும் இல்லைங்க. என்னது? what is the thing that is involved? நார்மலா நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா என்னது? we will take the formula in terms of resistance and impedance. அதை நம்ம எப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா நம்ம கன்வெர்ட் பண்ணோம், அதுதான். அந்த மாதிரி அடுத்த क्वेश्चन பாருங்க. இது நமக்கு பேப்பர் 1ல வந்தது, 2016. an inductor 20 மில்லி ஹென்றி இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம கிட்ட இருக்கா, அண்ட் ரெசிஸ்டர் ஆர் நம்ம கிட்ட இருக்கா. ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்ல போட்டிருக்கோம் நம்ம சீரீஸ் எல்சிஆர். ஓகேவா? டு அ சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். இங்க பாருங்க, இதே நம்ம அப்படியே நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. v is equal to v0 sin omega t. அதுல இருந்து கம்பேர் பண்ணி பாருங்க, v0 எவ்வளவு? 10. ஸோ v0 10 சொன்னா vrms எவ்வளவு வரும்? v0 by root 2 தானா? 10 by root 2. இதெல்லாம் என்ன? we are assuming in the SI system குள்ள. ஓகேவா? அந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்க. ஒமேகா எவ்வளவு? ஒமேகா எவ்வளவு? it is what? 340. ஓகே, இப்போ என்ன? we have to find what is the power loss of the AC. பவர் லாஸ் அப்படின்னு சொன்னது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். what is the series LCR ல பவர் லாஸ் ஃபார்முலா என்ன? cos phi value is equal to what? the R by Z. ஸோ இது வந்து the பவர் ஃபேக்டர்னு சொல்லுவோம்.
பவர் லாஸ் ஃபார்முலா என்ன? VRMS into IRMS into cos phi பாருங்க. ஸோ VRMS அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி எவ்வளோ 10/√2. IRMS சொன்ன எவ்வளோ தெரியுமா? இட் வில் பி வாட்? VRMS by Z net impedance. ஸோ பாருங்க 10/√2 by Z. cos phi சொன்ன எவ்வளோ? R by Z. R ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. R எவ்வளோ? 40. ஸோ பாருங்க 10 10 எவ்வளோ? 100. டினாமினேட்டர் ரூட் இன்டூ 2 சொன்னா எவ்வளோ? 2 ஆயிடும். ஸோ 50 இன்டூ R எவ்வளோ? அது ஒரு 40 நியூமரேட்டர்ல பை Z ஸ்கொயர். 50 to 40 பை, ஸோ எவ்வளோ வருது பாருங்க? 2000 by Z ஸ்கொயர். இதுதான் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தி பவர் லாஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் calculate what is the Z value. Z value நம்ம கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து we will know what is the power loss. இதுக்கு என்ன? we should calculate what is the Z value. So Z value சொன்னா என்ன? Z value சொன்னா என்னது? what is that Z value? Z is what? root of XL minus XC the square plus R square. இதுல XL அப்படின்னு சொன்னா என்ன? ஒமேகா இன்டூ L. இங்க பாருங்க ஒமேகா எவ்வளோ? 340யா? எல்லாம் நம்ம SI யூனிட்ல எடுக்க போறோம். அண்ட் L எவ்வளோ? 20 மில்லி ஹென்ரின்னு சொல்றாங்க. வாட் இஸ் இட்? 20 இன்டூ 10⁻³ அதுலேருந்து நமக்கு XL-ஓட வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ XL-ஓட வேல்யூ எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி நமக்கு 6.8 மாதிரி வரும் பாருங்க. அந்த மாதிரி XC அப்படின்னு சொன்னா 1/ωc 1/340. C எவ்வளோ? 50 மைக்ரோன்னு சொன்ன எவ்வளோ? இதுலேருந்து நமக்கு XC-ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ XL XC ஆல்ரெடி நம்ம கிட்ட R இருக்கா? R எவ்வளோ? 40. இப்போ XL and XC இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ XC-ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்லி இட் வில் பி கமிங் ஆஸ் வாட்? 58.82 அப்படி வரும் அப்ராக்சிமேட்டா. ஓகே, ஸோ அதான் இது XC-ஓட வேல்யூ. இப்போ XL நம்ம கிட்ட இருக்கா, XC-யும் இருக்கா. அதுலேருந்து we will know what is the Z value. Z சொன்னா எவ்வளோ? root of XL minus XC the square plus R square. ஸோ Z எவ்வளோ வருது? இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கா இந்த சாப்டருக்குள்ள if there are any problems which are என்ன சொல்றது நியூமரிக்கலி இன்டென்சிவ்னு சொல்லலாம். இந்த நியூமரிக்கல் இன்டென்சிவ் ப்ராப்ளம்ஸ் எங்கே வரும்? இந்த பவர் அந்த கால்குலேஷன்ஸ் தான் நமக்கு வரும். Z-ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 65.62 வரும் பாருங்க. இதுதான் Z வேல்யூ. அதை எடுத்து நம்ம அதுக்குள்ள அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வச்சுக்கோங்க. என்ன? வாட் இஸ் இட்? 2000 பை பண்ண எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி நாங்கள் எக்ஸாக்டாக ஆன்சர் வராத இங்கே என்ன? we are only get what? அப்ராக்சிமேட்லி தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ திஸ் வில் பி வாட்? அப்ராக்சிமேட்லி ஒரு 0.5 மாதிரி வரும். நம்ம அவ்வளோவா லாஸ்ட் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்ராக்சிமேட்லி 0.5 சொன்ன எவ்வளோ? 0.51 சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி we should be able to do these power loss calculation. பட் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னது? அந்த பவர் லாஸ் கேல்குலேஷன் ப்ராப்ளம்ஸில் மட்டும்தான் we'll have some என்ன சொல்றது மோர் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் ஸ்டெப்ஸ். அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு மெயின்ஸ் 2012 வந்தது. த இன்ஸ்டன்டனியஸ் வேல்யூஸ் ஏசி கரண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வோல்டேஜ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதில் I0 சொன்ன எவ்வளோ? 1/√2 பீக். E0 சொன்ன எவ்வளோ? V0 V0 எவ்வளோ? 1/√2. த ஆவரேஜ் பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, வாட் இஸ் தி ஃபார்முலா? VRMS into IRMS into cos phi. இங்க phi சொன்னா என்ன? what is it? the phase difference between voltage and current. இங்க பாருங்க phase எவ்வளோ? 100 pi into t. இங்க phase எவ்வளோ? 100 pi into t plus pi by 3. so phase difference சொன்னா எவ்வளோ? pi by 3 தானா? so VRMS எவ்வளோ பாருங்க? V0 சொன்னா E0 ஓட வேல்யூ தான். En நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா Vn ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? so VRMS சொன்னா எவ்வளோ? E0/√2. so 1/√2 divided by √2. இது ஆக்சுவலி என்ன தெரியுமா? 1/2 தான் ஆயிடும். IRMS பாருங்க, ஆல்ரெடி I0 எவ்வளோ? 1/√2. திருப்பி இங்க டிவைட் பை √2 into cos phi. cos phi சொன்னா cos pi by 3. இது என்னது? what is this? this is the average power loss. பாருங்க இப்படி what is it? 1/2/√2 சொன்னா எவ்வளோ? 1/2. இங்கேயும் அப்படிதான் 1/2 வரும். cos phi எவ்வளோ? cos pi by 3 எவ்வளோ? அதையும் 1/.
ஸோ டோட்டலி வாட் இஸ் தி இதெல்லாம் என்ன நம்ம எஸ்ஐ யூனிட்ல தான் எடுக்கிறோம். என்ன பாருங்க, ஐ என்னது ஆம்பியர்ல இருக்கா, வோல்டேஜ் என்ன இட் இஸ் இன் வோல்ட். ஸோ கண்டிப்பா என்ன the power will be in what, எஸ்ஐ யூனிட் வாட்ஸ்ல வரும் நமக்கு. எவ்வளவு பாருங்க 1/8 தானே. வாட் இஸ் இட், ஆப்ஷன் டி பாருங்க. அந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா கொஸ்டினா. the power dissipated in LCR series circuit connected to AC voltage source of EMF E. ஓகேவா, ஒரு AC voltage source அதோட EMF E அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, this is what the RMS value ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போறோம். So formula என்ன, what is the power dissipated formula, the VRMS into IRMS. IRMS பதிலா நம்ம என்ன போடலாம், E by Z ன்னு போடலாம். Okay, IRMS it will be what, E by Z into the cos phi. நீங்க பாருங்க cos phi ன்னு சொன்னா சீரிஸ் LCR ல cos phi எவ்வளவு, R by Z. இது எவ்வளவு, E square by Z square into R. நீங்க பாருங்க Z square அப்படின்னு சொன்னா என்னது, Z square எவ்வளவு, it will be what, XL minus XC the square plus R square. XL ன்னு சொன்னா என்ன 1 omega L, XC ன்னு சொன்னா என்ன, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க E square into R divided by Z square எவ்வளவு பாருங்க, omega L minus 1 by omega C the square plus R square. இது என்ன, what is it, option D தானே. பாருங்க E square into R divided by, அப்படி நம்ம R square முன்னாடி போடலாம், இல்லைன்னா we can have it like other way also. பாருங்க what is it, R square plus L omega minus 1 by omega C the whole square வரும். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா क्वेश्चन, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, இது நம்ம 2008ல வந்தது. in an AC circuit of EMF E and current I, அதோட ஃபங்க்ஷனை கொடுத்திருக்காங்க பாருங்க. the average power in the circuit over one cycle. average power ன்னு சொன்னா இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். what is it, VRMS into IRMS into cos phi. நீங்க பாருங்க what is the phase difference, the voltage and current நடுவுல phase difference எவ்வளவு, 5 தானா. so VRMS ன்னு சொன்னா E0 peak value, voltage ஒரு peak value. RMS எவ்வளவு வரும், E0 by root 2 வரும். IRMS சொன்னா what is the peak value, I0, so I0 by root 2. so பாருங்க what is it, E0 I0 by 2 into cos phi, அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா பேஸ் क्वेश्चन. அடுத்தது பாருங்க, இது நமக்கு 2006ல வந்தது. a coil of inductive reactance 31. இது என்ன, what is it, XL ஓட வேல்யூ and resistance 8 R is placed in series with a condenser. condenser ன்னு சொன்னா capacitor of capacitive reactance 25. இது என்னது, XC ஓட வேல்யூ 25. the combination is connected to an AC source of 110. அப்படின்னு சொன்னா RMS value. the power factor, இங்க என்ன கேக்குறாங்க, power factor. so power factor இது நம்ம சீரிஸ் மாதிரி தானே. ஏன்னா இது என்னது, it is a non ideal inductor. non ideal inductor ன்னு சொன்னா என்ன, இது நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ண போறோம். ஒரு இண்டக்டர், அதுக்கு பக்கத்துல ஒரு ரெசிஸ்டர் மாதிரி. இதுதான் this is what is. இது என்னது, சிம்பிளா சொல்லணும்னா இது என்னது, சீரிஸ் LCR தான். ஒரு சீரிஸ் LCRல பவர் ஃபேக்டர் cos phi எவ்வளவு, what is it, R by Z. so R ன்னு சொன்னா எவ்வளவு, 8 by Z எவ்வளவு, root of XL minus XC. XL 31 minus XC 25 the square plus R square. நீங்க பாருங்க 8 divided by 35 minus 20, 31 minus 25 சொன்னா 6. 6 square 36, 8 square 64, add பண்ணா 100 ஆயிடும். root 100 ன்னு சொன்னா 10. 0.8 அப்படி வந்தா ஆன்சர் என்னது, 0.80 நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸ்ட்ரெயிட். இதே அப்படிதான், அந்த பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா பேஸ் பண்ணி we have the questions. பாருங்க, இது முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நீங்க அனலைஸ் பண்ணா 1-2 ப்ராப்ளம்ஸ் தான் அவ்வளோ கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வருது. பட் மற்றபடி என்ன, அந்த பவர் ஃபேக்டர் ஆகட்டும், அந்த பவர் லாஸ், அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய தடவை கொஸ்டின்ஸே வந்தது. அடுத்து பாருங்க, ஃபார் அ சீரிஸ் LCR the power loss at resonance. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா. பாருங்க பவர் லாஸ் at resonance. இங்க பாருங்க பவர் லாஸ் at resonance அப்படின்னு சொன்னா what is the resonance condition, Z is equal to R, அவ்வளவுதானா. ஸோ பவர் ஃபார்முலா என்ன,
இங்க நம்ம vi அப்படின்னு சொன்னா we'll take about RMS value ன்னு சொல்லிட்டு பவர் ஃபார்முலா என்ன VRMS into IRMS into cos phi. Cos phi எவ்வளவு சீரிஸ் LCR what is the cos phi value R by Z. Cos phi value R by Z. Z is equal to R ன்னு சொன்னா cos phi value 1 தானா. So power loss எவ்வளவு வரும் பாருங்க V into I. பட் இந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க இந்த ஆப்ஷன் கிடையாது. V நம்ம எப்படி எழுதலாம் V is equal to I into Z. ஏன்னா I is equal to what V by Z, right? பட் இங்க ரெசனன்ஸ் கண்டிஷன்ல Z எவ்வளவு R தானா. ஸோ V நம்ம எப்படி எழுதலாம் I into R ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ Vக்கு பதில் என்ன I into R ன்னு போட்டா என்ன I into R into I. பாருங்க எவ்வளவு I square into R ஆயிடும். அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் சொன்னா என்ன XL ஓட வேல்யூ ரெசனன்ஸ் சொன்னா என்னது XL is equal to XC. அதுல இருந்து நமக்கு வர சிச்சுவேஷன் என்ன வருது the overall impedance will be equal to what just resistance part. அந்த மாதிரி என்ன in case of resonance, right, and the power factor value என்ன தெரியுமா 1 வரும். power factor value என்ன will be coming as what 1. அடுத்து பாருங்க இது ஒரு theoretical question தான். In an AC circuit with a phase voltage V and current I, the power dissipated. எதுக்காக தெரியுமா அந்த theoretical question சொன்னது கண்டிப்பா அந்த power dissipated value will depend upon what the phase angle. என்ன power dissipated formula என்ன cos phi அந்த term வருது. இதுல phi ன்னு சொன்னா எவ்வளவு the phase angle between voltage and current. என்னது we cannot say straight away V into IO இல்லனா half V into IO இல்லனா 1/2 V into I. ஏன்னா because it will depend upon what the phase angle between V and I. Okay, so normally என்ன what is the formula VRMS into IRMS into cos phi. so கண்டிப்பா என்ன நமக்கு அந்த cos phi term வரும். அதுக்கு மேல டிபெண்டன்சி இருக்கும். ஓகேவா. அடுத்த क्वेश्चन பாருங்க இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन தான் 1995 ல வந்தது. in an AC circuit the current value current பாருங்க I is equal to 5 sin 100t minus pi by 2 ஆம்பியர்ல கொடுத்திருக்காங்க. potential difference எவ்வளவு 200 sin 100t. the power consumption is equal to இங்க பாருங்க power consumption சொன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிருக்கோம் என்ன VRMS into IRMS into cos phi. VRMS எவ்வளவு V0 by root 2 200 by root 2 ஓகேவா into IRMS எவ்வளவு I0 peak value 5 by root 2 cos phi சொன்னீங்க பாருங்க phase difference எவ்வளவு இது ஒரு 100t இது எவ்வளவு 100t minus pi by 2. so phase difference சொன்னா எவ்வளவு வருது it will be what pi by 2 ஓகேவா. so இப்ப cos pi by 2 ன்னு சொன்னா என்ன what is cos pi by 2 ஓட வேல்யூ cos 90 எவ்வளவு 0 தானா. so அப்படியே ஃபுல்லாவே 0 ஆயிடும். so power consumption ன்னு சொன்னா என்ன the average power consumption it will be what 0. நீங்க ஒரு தடவை க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்க இது என்ன தெரியுமா current எவ்வளவு is lagging behind. இது என்ன எங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வரும் where the current will be lagging behind. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி previous வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன what is this the mnemonic ன்னு சொல்லிட்டு what is the mnemonic Eli the Iceman. என்ன what is the mnemonic Eli the Iceman. இங்க பாருங்க இந்த mnemonic உள்ள எங்க நமக்கு current will be இங்க current is lagging by how much pi by 2. எங்க வரும் பாருங்க இண்டக்டர் மட்டும் இருந்தா வெச்சுக்கோங்க ஒரு சர்க்யூட்ல வெறும் இண்டக்டர் மட்டும் இருக்கா அப்ப என்ன தெரியுமா current பின்னாடி வரும் பாருங்க முன்னாடி என்னது voltage or EMF. so இந்த சர்க்யூட் என்ன தெரியுமா it is a pure inductor. இது என்னது this given circuit is what it's a pure inductor circuit. ஆல்ரெடி இது நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் என்னது if you have a pure inductor circuit அந்த மாதிரி if you have a pure capacitor circuit அந்த மாதிரி if you have a வெறும் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் மட்டும் இருக்கா அதெல்லாம் என்ன தெரியுமா நம்ம என்ன சொல்லுவோம் வாட் லெஸ் சர்க்யூட் ன்னு சொல்லுவோம். எதுக்காக because the average power consumed in that will be what 0. இங்க நமக்கு வர மாதிரி ஓகேவா. so இதோட we have completed the discussion about the third part. so we will see in the next part 4 la we will talk about some more questions.